பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எங்கே புற்றுமண் இருக்கிறதோ அங்கே இருக்கும். ஸோ அப்போ சக்தியின் இருப்பிடமாக புற்றுமண் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த புற்றுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவ ரகசியம் இருக்கிறது. அதனால தான் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். எல்லா வகையான ஈர்ப்பு சக்திகளையும் கொண்டது இந்த புற்றுமண். அதனால் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். எனக்கு இதெல்லாம் செய்ய நேரம் இல்லை, நம்ம ஒரு மண்ணாக வாங்கி வச்சுக்கிறேன்னா ஓகே. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் புற்றுமண் வேணும்னு கேட்டிங்கனாக்கா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு சந்தன கிண்ணம் மாதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த புற்றுமண்ணை சும்மாவே போட்டு மேலே ஒரு லெமன் வச்சாலே போதுமான விஷயந்தான். மண்ணே மிகப்பெரிய ஒரு சக்தி, புற்றுமண் மகா சக்தியாக விளங்குகிறது. ஸோ அதனால் மருத்துவம் மகத்துவம் ரெண்டுமே இந்த விஷயத்தில் தேவைப்படுது. புற்றுமண் அவசியம் ஒருத்தங்க வீட்டில் இருக்கணும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வீட்டில் புற்றுமண் வைக்கலாமா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. புற்றுமண் வீட்டில் வைக்கலாமா, புற்றுமண் வீட்டில் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இது வந்து அம்மன் கோயிலில் தான் இருக்கும், இல்லைன்னா காட்டில் இருக்கும். புற்றுனாலே எல்லோரும் பயப்படுறாங்க. அதனால் அந்த மண்ணை வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, வீட்டில் தாராளமாக வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா புற்றுமண்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பற்றுமண். இந்த பற்று அப்படிங்கிறது கேட்டிங்கனாலே பார்த்திங்கனாக்கா என்ன சொல்லுவாங்க, உள்ளே வரதுக்குன்னு அர்த்தம். பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது நம்ம உடலோடு ஆன்மாவோடு ஆறாவோடு பற்றி கொள்ளுதல். அதனால தான் பார்த்திங்கன்னா புற்றுமண் சிகிச்சையே அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் புற்றுமண் சிகிச்சை வந்து தீர்க்காத நோயே கிடையாது. ஏன்னா புற்றுமண் எதுன்னு கேட்டிங்கன்னா கரையானுடைய சலைவாலேருந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம். இன்றைக்கி ரிசர்ச் பண்ண விஷயத்தில் எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய விஷயம்னு கேட்டிங்கன்னா புற்றுமண். ஸோ அதனால தான் புற்றுமண் குளியல், புற்றுமண்ணில் இருக்கக்கூடிய அரசாணம் சொல்லுவாங்க. அரசாணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரச அவையில் ஒரு ராஜா உட்காந்துருக்கக்கூடிய சேருக்கு அடியில் புற்றுமண் வச்சுருப்பாங்களாம். எப்படி உருண்டையாக்கி அதில் உருவேற்றி உயிரேற்றி வைத்திருப்பாங்களாம். தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் மேலே ஃபுல்லாக புற்றுமண் பூசிடுவாங்க. ஒரு தேங்காவை எடுத்துகிட்டு வந்து அந்த தேங்காவை வந்து வச்சு எப்படி ஒரு பானையை முழுகுவாங்களோ அதேமாரி புற்றுமண் வச்சு மேலே சாத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஜாதிக்காய் எல்லாத்தையும் பவுட்ராக்கிடுவாங்க. ஜாதிக்காய் ஏலக்காய் பவுட்ராக்கி அந்த மண்ணோடு கலந்து அதை பச்சை கற்பூரம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே முழுகிடுவாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ பெரிய உருண்டையாக இருக்கும். ஒரு அரசனுக்கு அரசாளக்கூடிய சக்திகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த எங்கே புற்றுமண் இருக்கிறதோ அங்கே இருக்கும். ஸோ அப்போ சக்தியின் இருப்பிடமாக புற்றுமண் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த புற்றுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவ ரகசியம் இருக்கிறது. அதனால தான் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். புற்றுமண்ணிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா புற்று மண்ணாகவே கிடைக்கிது. இப்போ நீங்கள் இதை எப்படி வைக்கலான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பவுனில் சும்மாவே போட்டு அது மேலே ஒரு லெமன் போட்டு வச்சாலும் ஓகே தான். இல்லைனாக்கா அதை பன்னீரில் மிக்ஸ் பண்ணி ஏலக்காய் பவுடர், ஜாதிக்காய் பவுடர், பச்சை கற்பூரம் மூணையுமே சேர்த்து அந்த காலத்தில் இருக்கிற முறைப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், புற்றுமண்ணோட மிக்ஸ் பண்ணி அதை பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சேரு ஒரு பானை ஒரு கிளே மாதிரி வந்துடும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப கொலன்னு ஊற்றுனீங்கன்னா சேரு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டை ஆக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கக்கூடிய பதத்தில் பிணைஞ்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் நல்ல ஒரு நெத்து தேங்காவை எடுத்துக்கிட்டு குடுமிலாம் எடுத்துகிட்டு தேங்காய் மேலே அப்படியே பவுல் மாதிரி பண்ணி நீங்கள் அதை வீட்டில் வச்சா நல்லது. ஏன்னா தேங்காய் என்பது அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி எப்பொழுதுமே பிண்டத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி தான் பிண்டமாக்கப்பட்ட இந்த புற்றுமண் மிகவும் சிறந்தது, சிறப்பானது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சில பேர் ஸ்கின் டிசீஸ் இருக்கும், அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் அந்த புற்றுமண் மேலே போட்டு மேலே ஒரு மருந்து மாரி போட்டுகிட்டே வாங்க, அது சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். ஸோ ஸ்கின் டிசீஸ் மட்டும் கிடையாது. எப்போல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் சேற்றுக்குளியல் சொல்லுவாங்க. புற்றுமண்ணை தூக்கி எல்லாருமே ஒரு தொட்டி மாதிரி செஞ்சு ஒரு தண்ணி வச்சு அதில் வந்து ஃபுல்லாக கழுத்து கீழே எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கழித்து வெளில வருவாங்க. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய வல்லதாக இருந்திருக்கு. அதேமாரி தான் ஒருத்தவங்க வீட்டில் பணம் சேர்க்கை இல்லையா, மனம் சேர்க்கை இல்லையா, இல்லை குணம் சேர்க்கை இல்லையா. குணம் சேர்க்கை இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களோட பிரச்சனைகள், இல்லை குழந்தைகள் கூட ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த புற்றுமண்ணுக்கு உண்டு. ஸோ அதனால தான் எல்லா வகையான ஈர்ப்பு சக்திகளையும் கொண்டது இந்த புற்றுமண். அதனால் தாராளமாக வீட்டில் வைக்கலாம். எனக்கு இதெல்லாம் செய்ய நேரம் இல்லை, நம்ம ஒரு மண்ணாக வாங்கி வச்சுக்கிறேன்னா ஓகே. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் புற்றுமண் வேணும்னு கேட்டிங்கனாக்கா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு சந்தன கிண்ணம் மாதிரி ஒரு கிண்ணத்தில் அந்த புற்றுமண்ணை சும்மாவே போட்டு மேலே ஒரு லெமன் வச்சாலே போதுமான விஷயந்தான். அது மிகப்பெரிய சக்தியாக வாஸ்து கோலத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாகவும், நெகட்டிவிட்டி அங்கே இருக்கவே இருக்காது. எங்கே புற்று இருக்கிறதோ அங்கே பற்று இருக்கும். நெகட்டிவிட்டி தொட்டு இருக்கிறதெல்லாம் காணாமல் போய்டும். நெகட்டிவிட்டியே காணாமல் போய்டும். ஸோ மிக அற்புதமான ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு காயக்கல்பம் எப்படி ஒரு மருந்தாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு குரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தான் இயற்கையாக
இயற்கையே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு குரு மருந்து மாரி குரு மண் மருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த புற்றுமண். இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த புற்றுமண்ணில் இல்லாத போஷாக்கும் கிடையாது, இல்லாத அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ஸோ ஒரு வீடு கிளாரிட்டியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா புற்றுமண் அவசியம் வைக்கலாம். சில பேர் வந்து வைக்கக்கூடாதா வைக்கலாமான்னு அவங்களுக்குள்ளே ஒரு டவுட்டு நிறையா பேர் கேட்குறது, இது வீட்டில் வைக்கலாமா சார்? அப்போது வீட்டில் தாராளமாக வைக்கலாம் என்பது அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். புற்றை வீட்டில் அதை புற்றாக வச்சு வைக்கக்கூடாதுன்னு ஏன் பயந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் வரும், அப்படி யோசனையில் தான் புற்று வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, கரையம் புற்று வந்தாங்கன்னு தட்டி எடுத்துருவாங்க. இதே காடு கரைகளில் இருந்துச்சுனாக்கா அப்படியே விட்டுருவாங்க. காரணம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதில் மண் வாசத்தில் ஒரு அழகான ஒரு சக்தி வீசம் இருக்கிறது. அதுதான் வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மருந்தாகவும் மகத்துவமாகவும் ஒரு புற்றுமண் இன்றைக்கி இருக்குன்னாக்கா, அந்த புற்றுமண்ணுக்கு இணையான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வெளியில் பெருசாக இருக்காது. அப்போது மண்ணே மிகப்பெரிய ஒரு சக்தி, புற்றுமண் மகா சக்தியாக விளங்குகிறது. ஸோ அதனால் மருத்துவம் மகத்துவம் ரெண்டுமே இந்த விஷயத்தில் தேவைப்படுது. புற்றுமண் அவசியம் ஒருத்தங்க வீட்டில் இருக்கணும். ஸோ மருந்தாகவும் மகத்துவமாகவும் பயன்படுது. அதனால் இன்றைக்கி அதுக்கு ஆதரவு கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மண்மனம் மாறாத ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பழமை வீட்டில் இருக்குது. அது அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. அது வந்து மீண்டும் தொடரலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.